விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி படத்தில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தனது தனித்துவ நடிப்பால் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தவர் நடிகர் கோட்டா சீனிவாசராவ். தமிழில் இதுதான் அவருக்கு முதல் படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தொடர்ந்து அவர் தமிழில் குத்து, ஜோர், ஏய், திருப்பாச்சி, பரமசிவம், சத்தியம், கோ, சாமி 2, காத்தாடி என்று பல படங்களில் நடித்திருந்தார். 2013ஆம் ஆண்டு எம். ராஜேஷ் இயக்கத்தில் கார்த்தி நடித்திருந்த ஆலினால் அழகு ராஜா படத்தில் கோட்டா சீனிவாசராவ் ஒரு புதிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சொக்கநாதன் என்ற கதாபாத்திரத்தில் நகைக்கடை வியாபாரியாக நகைச்சுவை நடிப்பில் நடித்திருந்தார். இன்னும் பல படங்களில் அவர் வில்லத்தனத்தால் பாராட்டப்பட்டவர் கோட்டா சீனிவாசராவ். இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்திருந்தார். நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்ட இவர் மொத்தம் 750 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர் கோட்டா சீனிவாசராவ். 1999ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை விஜயவாடா தொகுதி எம்எல்ஏவாக இருந்துள்ளார். ஆந்திராவில் கடந்த ஆண்டு அந்த மாநில சட்டசபை தேர்தலும் மக்களவை தேர்தலும் நடந்தது. அப்போது நடிகர் கோட்டா சீனிவாசராவும் வாக்களிக்க வந்திருந்தார். அவருக்கு அப்போது 81 வயதானது. ஆள் அடையாளமே தெரியாத அளவிற்கு தள்ளாடியபடி வந்திருந்தார். அவரை உதவியாளர் கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டு வந்திருந்தனர். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. சாமி படத்தில் விக்ரமை மிரட்டிய வில்லனா இப்படி இருக்கிறார் என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில்தான் அவருக்கு தமிழில் டப்பிங் பேசிய நடிகர் ராஜேந்திரன் ஒரு சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் அவர் கூறுகையில், அவர் பார்ப்பதற்கு டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் பழகினால்தான் அவர் தங்கமானவர் என்பது தெரியும். எம்எல்ஏவாக இருந்தாலும் எளிமையாக இருப்பார். அவருடைய கண்முன் அவருடைய ஒரே மகனை விபத்தில் இழந்துவிட்டார். இதுதான் அவரை மனதளவில் மிகவும் பாதித்திருந்தது. அவருடைய மகன் ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டார். அதனால் வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொடுத்தார். புதிதாக வண்டி வந்ததும் குடும்பத்துடன் ஒரு ஹோட்டலுக்கு பார்ட்டிக்காக சென்றார்கள். எல்லாருமே காரில் போய்க் கொண்டிருந்தார்கள். பையன் மட்டும் காருக்கு முன்பு புதிய பைக்கில் போய்க் கொண்டிருந்தார். கோட்டாவும் அவருடைய குடும்பத்தினரும் தனது மகனின் மகிழ்ச்சியை ரசித்து வந்தனர். அப்போது ஒரு வேன் வந்து அவருடைய பைக்கின் மீது மோதியது. இதனால் அந்த ஸ்பாட்டிலேயே அவருடைய மகன் இறந்து விட்டார். அப்போதே அவருடைய மனம் அதிகளவு பாதிக்கப்பட்டிருந்தது. இத்தனை பெயர், புகழ், பணம், சொத்து, சுகம் இருந்தும் தனது மகனை இழந்து விட்டோம் என தினம் கண்ணீர் விட்டு வடித்து வருகிறார்.